குரு பயிற்சி 2025 மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மிதுன ராசியில் 3 நட்சத்திரங்கள் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். இந்த 3 நட்சத்திரங்களில் ஒரு வருட காலம் சஞ்சாரம் செய்ய போகிறார் அந்த குரு. குருபகனுடைய பார்வை 5, 7, 9. குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி. ஒருத்தர் வீடு கட்டுறதுக்கும், ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமையறதுக்கும், ஒரு தொழில் தொடங்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே குரு பலம் பார்ப்பாங்க. இந்த மிதுன ராசியில் வரக்கூடிய குரு பகவான் 9 கிரகங்களில் முழுமையான சுப கிரகம் இந்த குரு பகவான். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எந்த பாவத்துக்கு அதிபதியாக வரார் உங்கள் ராசிக்கு, அந்த ராசிக்கு உண்டான பலன்களை பார்வை மூலமா கொடுக்க போறார். உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நல்ல பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் கெடு பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் இந்த குருவுடைய பெயர்ச்சி தசா புத்தியால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம், இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 5 வயது வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் அதன் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, 5 + 10 15, 15 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை, 15 + 7 22, 22 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு 16 வயசுலேருந்து ஒரு 22 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை வரும். இந்த செவ்வாய் தசை இது ராசிக்கு 4 குடையவன், அதே மாதிரி பாகிஸ்தானாதிபதி. இந்த தசையில் குருவுடைய நகர்வு படிப்பு ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம். இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பயிற்சி உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு அவ்வளோ சிறப்புன்னு சொல்லலாம். படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம், திடீர் வளர்ச்சிகள். இது வரைக்கும் அரியர் எதனா இருந்துச்சுனாக்கா கிளியர் ஆகும். விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி. ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக அஷ்டம சனியோட தாக்கம் இருக்காது. கொஞ்ச நாள் ஆகும், இந்த வருஷம் போகும். அதனால் குருடைய நகர்வுகள் அப்படிங்கிறது 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சி ஸ்தானத்துக்கு பார்க்கக்கூடிய குரு 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்துக்கு படிப்பு ரீதியாக ஏற்றம் உண்டு. பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டங்களை பார்க்கலாம். அபரிவிதமான வளர்ச்சிகளை பார்க்கலாம். 22 வயசுக்கு மேலே 40 வயது வரைக்கும் ராகு தசை 18 வருடங்கள். இந்த 22 வயசுக்கு மேலே ராகு தசையில் இருக்கிறீங்க. இப்போ 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு எல்லாத்துக்குமே வெளிநாடு அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ குரு இருக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல திருவாதிரை நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் இருக்குது. அவர் பார்க்கக்கூடிய இடத்துல சுவாதி நட்சத்திரம் இருக்குது 5ஆம் பார்வையா. அதே 9ஆம் பார்வையா ராகு இருக்கிறாரு, சதய நட்சத்திரம் இருக்குது. இப்போ ராகு கனெக்ட் ஆகிறதுனால குரு ராகு இது பெரும்பாலும் வேலை வாய்ப்பு தேடி நிறைய பேர் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறாங்க. உத்திர நட்சத்திரத்தில் வேலை வாய்ப்பு அதிகப்படியாக கிடைக்கும். அவங்க நினச்ச இடத்துல வேலை கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு இப்போ ட்ரை பண்ணால் ஈஸியாக கிடைக்கும். இந்த டைம் வெளிநாடு போயிடுவாங்க. அவங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பு, மேல் படிப்புக்காக அதுக்கு எல்லாமே சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறாங்களா, சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு. ஏன்னா இந்த வயசில் திருமணத்துக்கு அந்த வயசில் தான் ராகு வராரு தசையாக. அந்த தசை தான் கொடுக்கணும். அந்த தசை தான் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒரு சில பேருக்கு ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் அவயோகராக இருந்து அந்த கிரகம் அவயோகத்தில் இருந்துச்சுனாக்கா ராகு தசை 18 வருடங்களுக்கு கெடுபலன்களை கொடுத்தது நான் பார்த்துருக்குறேன். அதே மாதிரி யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துனாக்கா 18 வருடங்களும் யோகத்தை செஞ்சிடும். அவங்க வயசுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ ஒரு வேலை கிடைக்கும், உடனே ஒரு திருமணம் பண்ணுவாங்க, குழந்தை பாக்கியம், வண்டி வாகனம் சேர்க்கை, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, ஈஸியாக போயிட்டே இருக்கும். அவங்களுக்கு பிஸியாகவே இருப்பாங்க. எதையுமே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பிஸி. ஒரு ஃபோன் பேசுறதுக்கு கூட எனக்கு டைம் இல்லைன்னுவாங்க. வீட்டில் உட்கார டைம் இருக்காது. ஆனால் அந்த அளவுக்கு சம்பாதனை கொடுக்கும் ராகு தசை. அந்த அளவுக்கு கொட்டி கொடுக்கும், பூஸ்ட் பண்ணி விட்டுரும். இருக்கிற இடத்த அப்படியே பப்ளிசிட்டி பண்ணும். அது மாதிரி ராகு அவயோகமாக இருந்தால் அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கும். அது மாதிரியும் கொடுத்துரும் இந்த ராகு. எல்லாத்தையுமே உங்கள் சுய ஜாதகம் தான் சொல்லணும். குருடைய நகர்வுகள் 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு, லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு வேலை ரீதியாக ஏற்றத்தை கொடுக்கும். திருமண ரீதியாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். 3ஆம் இடத்துல தான் குருவுடைய பார்வை இருக்குது. திருமணத்துக்காக முயற்சி பண்ணிங்களா வெற்றி வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடத்துல குருவுடைய பார்வை இருக்குது. அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உடனடியாக திருமணம் கைக்கூடி வரும்.
திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள், அதாவது கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள், இது எல்லாமே தீர்வுக்கு வரும். இந்த டைமில் குழந்தை பாக்கியம் இல்லையா, அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் இருக்கா, சுப செலவுகள் அதிகமாக வரும் இந்த நேரங்களில். ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க, ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்காக முயற்சி பண்ணுறீங்க, இல்லை ஒரு நல்ல வேலை, நான் படித்த படிப்பு இது வரைக்கும் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல, இப்போ படித்த படிப்புக்காக வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக கிடைக்கும். 30-31 வயசுக்கு 32 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாபுக்காக நான் முயற்சி பண்ணுறேன், இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னா தாராளமாக கிடைக்கும். முயற்சி பண்ணால் தாராளமாக கிடைக்கும். முயற்சி ஸ்தானத்துக்கு குருடைய பார்வை இருக்குது, அந்த அளவுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு குருடைய பார்வை, அதாவது 3, 5, 7 3 இடங்களும் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால அபரிவிதமான வளர்ச்சிகளை பார்க்கலாம். 2வது திருமணம், ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள், இவங்களுக்கு எல்லாமே வளர்ச்சி. தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி. இப்போ வேலையில் இருக்கிறீங்களா, வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி. இந்த காலகட்டங்களில் அபரிவிதமான வளர்ச்சிகள் உண்டு. ஒரு சில பேருக்கு வந்து அவயோக தசையாக இருந்து பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் இந்த ராகு தசையில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துருக்கும். ஒரு தொழில் தொடங்கியிருப்பாங்க, அந்த தொழிலில் நஷ்டத்தை கொடுத்துருக்கும். ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணியிருப்பாங்க, அந்த வேலை கிடைக்காம போயிருக்கும். ஒரு ப்ரொமோஷனுக்காக முயற்சி பண்ணியிருப்பாங்க, அந்த ப்ரொமோஷன் கிடைக்காம இருந்திருக்கும். இது வந்து பின்னாடி வரக்கூடிய 6 வருடத்தில் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல, அதாவது இப்போ சமீப காலமாக நிறைய கஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருந்தால் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, இந்த குரு பயிற்சிக்கு பிறகு தொழில் வளர்ச்சி உண்டு. வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம். ஒரு சில பேருக்கு வந்து தொழில் ரீதியாக ஏற்பட்ட கடன் இந்த காலகட்டத்தில் நிவர்த்தி ஆகும். ஒரு சில பேருக்கு வந்து மணி லாக் ஆகிருக்கும், அந்த மணியெல்லாம் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். 40 வயசுலேருந்து 56 வயசு வரைக்கும் குரு தசை. இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு குரு தசை அதிகப்படியான வளர்ச்சிகளை கொடுக்கும். நோய் நொடி பிரச்சனைகள் தீர்த்து வைக்கும். உங்களுக்கு வேலை ரீதியாக என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, நல்ல ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். வேலையில் நல்ல ஒரு மாற்றம், ப்ரொமோஷன் கிடைக்கிறது, திடீர் வளர்ச்சி, திடீர் இடமாற்றங்கள். ரொம்ப நாளாக கேட்டுன்னு இருப்பீங்க, கிடைக்காதுன்னு நீங்களே விட்டுருவீங்க, இப்போ அந்த இடமாற்றம் கிடைக்கும், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, நிறைய பேர் எதிரியெல்லாம் இருந்திருப்பாங்க, அந்த எதிரிகள்லாம் இப்போ இருக்க மாட்டாங்க. டோட்டலாகவே பசங்களோட வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் நல்லாயிருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது பசங்களுக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த திருமணம்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த குரு தசையில் உண்டு. ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை, ஒரு இடம் வாங்குறது, ஒரு இடம் விற்றுட்டு இன்னொரு இடம் வாங்குறது, இது மாதிரி அபரிவிதமான வளர்ச்சிகளை இந்த குரு தசையில் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்கும். பெருசாக உங்களுக்கு கெடுபலன் செய்யக்கூடிய அமைப்பே கிடையாது. 56 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசையில் இருக்கிறீங்களா, குரு தசைக்கு சொன்ன மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா சனி தசை என்ன செய்யும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், என்ன செஞ்சிட்ருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஒரு சில லக்னங்களுக்கு, இந்த ராசிக்கு யோகம் செய்யாதவர் இந்த சனி பகவான். சனி பகவானின் நட்பு லக்னமாக வந்தீங்கன்னாக்கா இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு, அதாவது வேற லக்னம், முதல் 9 வருடங்கள் நல்ல பலன்கள் கொடுத்து கொண்டு இருந்தால் அந்த இடத்துல இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. பின்னாடி வரக்கூடிய 10 வருடத்தில் இருந்தீங்கன்னாக்கா குருவுடைய பயிற்சி அப்படிங்கிறது, கடன் பட்டிருந்தீங்கன்னாக்கா அந்த கடன் அமைப்பு தீரும். நோய் நொடி பிரச்சனை இருந்தீங்கன்னா அந்த நோய் நொடி பிரச்சனையில் தீரும். கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகும். வழக்கு எதுவாக இருந்தாலும் சரி, தசையால் பாதிக்கப்பட்டிருந்தால் முன்னாடி 9 வருடம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய லக்னமாக வந்தீங்கன்னா கூட, பின்னாடி வரக்கூடிய 10 வருடங்களில் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய லக்னமாக வந்தால் கூட, சனி தசையில் எந்த இடத்துல இருந்தாலும் பாதிக்கப்பட்டு இருந்தால், கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு இருந்தால், இந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் குருவுடைய பயிற்சி அப்படிங்கிறது அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். பணம் வந்து லாக் ஆகிருக்கும், அந்த பணம் இப்போ வரும். சனி தசையில் ரொம்ப நாளாக ஒரு பணம் கொடுத்துட்டு வராமல் இருக்கும், கடன் கொடுத்துட்டு வராமல் இருக்கும், அந்த பணம் இப்போ வரும். நீங்கள் என்னென்னலாம் எதிர்பார்த்து நிற்கிறீங்களோ, உங்களுக்கு தொழில் ரீதியாக, வேலைவாய்ப்பு ரீதியாக எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றங்கள். இப்போது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, ஒரு இடமாற்றம் கிடைக்கிறது. அவயோக தசை நடந்து கொண்டு இருந்தாலும் லாபஸ்தானத்தில் வரக்கூடிய குரு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுப்பார். உடல்நிலையில் இருந்து வந்த தொந்தரவுகள் விலகும். நல்ல மாற்றங்கள் சொல்லலாம், பாசிட்டிவாக நிறைய சொல்லலாம், 1 2 கிடையாது. எல்லாமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தான். தொழில் ரீதியாக, வேலை வாய்ப்பு ரீதியாக, ஒரு ப்ராப்பர்ட்டி ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். சனி தசையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு குருவுடைய பார்வை அப்படிங்கிறது சிறப்புன்னு சொல்லலாம். 5ஆம் இடத்தை குரு பார்க்கறது பசங்களோட வளர்ச்சி, அதாவது திருமணம் அப்படிங்கிறது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா சுப விசேஷங்கள் அதிகமாக வீட்டில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகள் பண்ணுறீங்களோ அத்தனைக்கும் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. சகோதர சகோதரிகள் வழியில் சொத்து வரவு ஏதாவது இருந்துச்சுனாக்கா இந்த காலகட்டங்களில் வந்து சேரும். சொத்து ரீதியாக பிரச்சனை, சகோதர சகோதரிகள், பங்கு பங்காளி, இது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா இந்த காலகட்டங்களில் தீர்வுக்கு வரும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இந்த காலகட்டங்களில் வரும். 75 வயசுலேருந்து 92 வயசு வரைக்கும் புதன் தசை. இந்த புதன் தசை உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் அப்படின்னு சொல்லலாம். ராசிக்கு 2 கூடையவர், 11ஆம் அதிபதி. இந்த கிரகம் புதன் தசை அப்படிங்கிறது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படிங்கிறது சுய ஜாதகத்தை பொறுத்து. நல்ல இடத்துல இருந்தது, நல்ல நட்சத்திரம் ஏறி இருந்தது, கிரக அமைப்புகள் நல்லா இருந்தது அப்படின்னாக்கா அந்த புதன் தசைங்கிறது அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுத்துரும்.
கெடுபலன் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா கஷ்டங்களை கொடுக்கும். இது எப்படி இருக்கோ அப்படி தான் செய்யும் இந்த புதன். பெருசாக நன்மையும் செய்யாது, தீமையும் செய்யாது. ஆனால் குருவுடைய நகர்வுகள் இருக்கு இல்லையா, அந்த பயிற்சி இருக்கு இல்லையா, லாபஸ்தானத்தில் புதனோட வீட்டில் வர்றதுனால, புதனோட தசையில் பாதிக்கப்பட்டிருந்தால், புதனால் நிறைய கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்கனாக்கா, கடன் தொல்லைகள், உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தொழில் ரீதியாக கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்துருந்தால் எல்லாமே இப்போ நிவர்த்தி ஆகும். குருவுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் 5ஆம் பார்வை 3ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல. குருவுடைய பார்வை அப்படிங்கிறது 5, 7, 9 3 இடங்கள்லையும் புதன் தசையால் பாதிக்கப்பட்ட நபர்கள், அந்த இடத்துல புதன் இருந்துச்சுனாக்கா இப்போதைக்கு உங்களுக்கு தசையால் பாதிப்பு, உங்களுக்கு தசைகளால் பாதிப்பு, புதன் தசையால் பாதிச்சிருந்தீங்கனாக்கா, கடன் பட்டிருந்தீங்கன்னாக்கா கடன் சுமை குறையும், உடல்நிலை தொந்தரவுலேருந்து வெளியே வருவீங்க, கனவு தொல்லை, இது மாதிரி தூக்கமில்லாத பிரச்சனைகள், இது எல்லாமே உங்களுக்கு குறையறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும். சொத்து பத்து ரீதியாக இப்போ சனி தசையிலேருந்து வந்திருக்கீங்க புதன் தசைக்கு, சனி தசையில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதாவது சொத்து ரீதியாக ஏற்ற இறக்கங்கள், சொத்து ரீதியாக விற்க முடியாமல் இருக்கிறது, நிறைய சொல்ல முடியாத கஷ்டங்கள். பெரியவங்க அப்படியே விட்டு போயிருப்பாங்க, சொத்து பங்கிடாமல் விட்டு போயிருப்பாங்க, சொத்து யாருக்குன்னு சொல்லாமல் விட்டு போயிருப்பாங்க. இல்லை அது யாருக்கு இருந்தாலும் உனக்கா எனக்கான்னு நிறைய பஞ்சாயத்து இருக்குது. இந்த சனி தசையில் கடந்து வந்த சனி தசையில், புதன் தசையில் எல்லாமே தீர்வுக்கு உண்டு. இந்த புதன் தசையில் சொத்து ரீதியான பிரச்சனைகள் தீரும், பூர்வீக சொத்தெல்லாம் வந்து சேரும், பசங்களோட வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் நல்லாயிருக்கும், ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, வீடு கட்டுறது, இது மாதிரியான சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களுக்கு கொடுக்கும். பண வரவுகளை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த புதன் தசையில். இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக குரு பகவானுடைய பயிற்சி, அதாவது 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு மாற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சியும் இந்த காலகட்டங்களுக்கு கொடுப்பார். நன்றி.